சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். Thank you sir. Thanks. சரி, உங்க பின்னாடி நான் உட்கார்றேன். உங்க புது பைக்ல என்ன ஒரு ரவுண்ட் கூட்டிட்டு போயிட்டு வரீங்களா? மகேஷ், கார் இருக்கும்போது எதுக்கு பைக்ல போகணும்னு ஆசைப்படுறீங்க? இல்ல கவி, எனக்கு பைக்ல போறது ரொம்ப பிடிக்கும், அதனால தான் கேட்டேன். என்ன அஞ்சலி, போலாமா? வேணா சார். எங்க உங்க வண்டியில என்ன கூட்டிட்டு போக மாட்டீங்களா? அதுக்கு இல்ல சார், எனக்கு வண்டி சரியா ஓட்ட வரல. ஓட்ட வரலையா? என்னங்க சொல்றீங்க? ஆமா சார், நான் பைக் ஓட்டி ரொம்ப நாள் ஆச்சு, அதனால பேலன்ஸே வர மாட்டேங்குது. ஓட்டுறதுக்கே பயமா இருக்கு, அதான் தள்ளிக்கிட்டே வந்தேன். அஞ்சலி, ஃபர்ஸ்ட் அப்படிதான் இருக்கும், ஓட்ட ஓட்ட சரியா போயிடும். இல்ல சார், நானும் அப்படி நினைச்சுதான் வண்டியை எடுத்துட்டு வந்தேன். ஆனா பேலன்ஸ் இல்லாம கீழே விழ இருந்தேன். இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து கத்துக்கணும் போல இருக்கு. சரி, அப்போ நீங்க உட்காருங்க, நான் ஓட்டுறேன். புது பைக்க நானும் ஓட்டுன மாதிரி இருக்கும். என்ன அஞ்சலி யோசிக்கிறீங்க? பயப்படாதீங்க, நான் பைக் நல்லா ஓட்டுவேன். அப்படியே ஃப்ரீயா இருக்கிற ரோட்ல உங்களுக்கும் பைக் ஓட்ட சொல்லி கொடுக்கறேன். என்னங்க யோசிச்சுட்டே இருக்கீங்க? நீங்க பைக்கை கொடுங்க, நான் ஓட்டுறேன். வாங்க உட்காருங்க. அட வாங்க. உட்காருங்க. கவி, நீ ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டே இரு, நான் ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துடுறேன். போலாமா? ஒரு நாள் ஓட்டினா எல்லாம் சரியா போயிடும் அஞ்சலி. டிரைவர், வண்டி எடு. என்ன கவி, நீ மட்டும் தனியா வந்திருக்கிற? மாப்பிள்ளை எங்க? ரெண்டு பேரும் சந்தோஷமா தானே வெளியில கிளம்பி போனீங்க, இப்ப நீ மட்டும் வந்திருக்கிற? நீ கோமா வேற இருக்கிற மாதிரி இருக்கு. என்னடி ஆச்சு உனக்கு? கவி, உன்கிட்ட தான் கேக்குறேன், மாப்பிள்ளை எங்க? அந்த டிராமாக்காரி அவளுக்காக வாங்கின புது பைக்க காட்டி அவரை கூட கூட்டிட்டு போயிட்டா. ஏய், அவ எப்படி எங்க வந்தா? எனக்கு என்ன தெரியும்? நீ எதுக்கு அவ கூட மாப்பிள்ளைய விட்ட? நான் எங்கம்மா விட்டேன்? அவதான் பின்னாடியே வந்து ஒண்ணுமே தெரியாத மாதிரி பைக்க காட்டி மகேஷ் என்கிட்ட இருந்து புடுங்கிட்டு போயிட்டா. பைக்க பார்த்ததும் அவரும் அவ கூடவே போயிட்டாரு. அவ இங்க இருக்கிற வரைக்கும் என்னால நிம்மதியா வாழ முடியாதுன்னு நானும் எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன். நீங்க யாருமே ஏன் அதை கண்டுக்க மாட்டீங்கன்னே தெரியல. ஏ கவி, எங்க இருந்துதான் இவ வந்து தொலைஞ்சான்னு தெரியலையே. ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு நெருப்புல நிக்கிற மாதிரியே இருக்கு. என்னைக்கு இந்த அஞ்சலி இந்த வீட்டை விட்டு போறாளோ அன்னைக்குதான் எனக்கு நிம்மதி. நான் யாருக்கு என்ன கெடுதல் பண்ணேனே தெரியல. கால சுத்தின பாம்பு மாதிரி வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு கொத்திக்கிட்டே இருக்கிறா. இறங்குங்க. இப்போ நீங்க வண்டி ஓட்டுறீங்க. ஐயோ வேணா சார், எனக்கு பயமா இருக்கு. ஏங்க, இப்படி பயந்தீங்கன்னா எப்படி வண்டியை ஓட்டுவீங்க? உங்களுக்காக இந்த வண்டி வாங்கினதே வேஸ்ட் ஆயிடும்ல. பயப்படாதீங்க, நான் இருக்க, வாங்க. ஐயோ சார், இல்ல சார் ப்ளீஸ், என்னால பேலன்ஸ் பண்ண முடியாது. ஏங்க, அதுக்கு தான் நான் இருக்கேன்ல. நீங்க உட்காருங்க,
நான் ஃபர்ஸ்ட் ஹேண்டில் பாரை பிடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பேலன்ஸ் வந்துருச்சா இல்லையான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் கை எடுத்துறேன். அதனால நீங்க பயப்படாம உட்காரலாம். மரம் தேடும் மழைத்துளி இவைதானே இவளினே இமையிரண்டும் தனித்தனி உறக்கங்கள் உரைப்பனி எதற்காக தடை அனல் மேலே பனித்துளி அலை பாயும் ஒரு கிளி மரம் தேடும் மழைத்துளி இவைதானே இவளினே இமையிரண்டும் தனித்தனி உறக்கங்கள் உரைப்பனி எதற்காக தடை சார் இல்ல சார் வேண்டாம், நான் தனியாவே கத்துக்கிறேன். எனக்கு ஓட்ட தெரியும், கொஞ்சம் டச் விட்டு போச்சு, அதனால தான் நான் ஓட்ட முடியாம திணறேன். நான் ஓட்டிக்கிறேன் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை.